அனைவருக்கும் வணக்கம். நமது இன்றைய பதிவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் சிறப்புகளையும் திருவிளையாடல்கள் நடைபெறும் நாட்களையும் பார்க்கலாம். ஆவணி மாதம் மாதங்களின் அரசன்னு போற்றப்படுது. ஆவணி மாசத்துல சூரிய பகவான் 12 ராசிகள்ல தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில பயணிக்க துவங்குறதால ஆவணி மாதம் சிங்க மாதம்னு அழைக்கப்படுது. சூரியன் சிம்மத்துல வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஆவணி மாசத்துல நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி அடையுங்க. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்ல, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லைன்றது அகத்தியருடைய வாக்கு. ஆடி போய் ஆவணி மாதம் வந்தா 1000 நன்மைகள் நம்மளை தேடி வருங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததா திகழ்ந்தாலும் ஆவணி மாதத்துக்கு மூல நட்சத்திரம் மிகச் சிறப்புடையதா திகழும். மூல நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை நிருருதின்னு சொல்லக்கூடிய அசுரன். அசுரத்தன்மையை அழிச்சு தெய்வீக தன்மைய, இறைத்தன்மைய, சிவத்தன்மையை மேம்படுத்தக்கூடியதா திகழுது ஆவணி மூல திருநாள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளுக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கக்கூடியது சிறப்பு வாய்ந்தது. அதிலும் ஆவணி வீதிகளுக்கு ஆவணி மூல வீதின்னு நட்சத்திரத்தினுடைய பெயரை சூட்டியிருப்பது ஆவணி மூல திருநாளினுடைய சிறப்புகளை நமக்கு உணர்த்தக்கூடியதா திகழது. விழாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய விழாமணி மூதூராகிய மதுரை மாநகரத்துல ஒவ்வொரு மாதங்களும் திருவிழாக்கள் தாங்க. அதிலும் சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய அன்னை மீனாட்சியின் பட்டாபிஷேகம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், சித்திரை திருவிழான்னு மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கும். அதே போல ஆவணி மாதம் நடைபெறக்கூடிய ஐயன் சொக்கநாதருடைய பட்டாபிஷேகம், ஆவணி மூல திருவிழான்னு அனைத்து மக்களாலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது ஆவணி மூல திருவிழா. சித்திரை மாதத்திலிருந்து ஆவணி மாதம் வரைக்கும் 4 மாதங்கள் அன்னை மீனாட்சியின் அருளாட்சி என்றால், ஆவணி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் வரைக்கும் 8 மாதங்கள் ஐயன் சுந்தரேஸ்வர பெருமாளுடைய அருளாட்சி நடைபெறும். இனி 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மூல திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளோடு திருவிளையாடல்கள் நடைபெறும் நாட்களையும் நாம பார்க்கலாம். ஆவணி மாதம் 13ஆம் தேதி வாஸ்து சாந்தி நிகழ்வு நடைபெற்றதை தொடர்ந்து ஆவணி மாதம் 14ஆம் தேதி ஆவணி மூல திருவிழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது. ஆவணி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் சந்திரசேகரர் உற்சவம் நடைபெறும். இந்த ஆவணி 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் 2வது பிரகாரத்தில் சந்திரசேகரர் உற்சவம் நடைபெறும். ஆவணி மாதம் 19ஆம் தேதியானது ஆவணி மூல வீதி வாஸ்து சாந்தி நடைபெறும். ஆவணி மாதம் 20ஆம் தேதி கருங்குருவிக்கு உபதேசம் செய்த திருவிளையாடலும், ஆவணி மாதம் 21ஆம் தேதி நாரைக்கு முக்தி கொடுத்த திருவிளையாடலும், ஆவணி மாதம் 22ஆம் தேதி மாணிக்கம் விற்ற திருவிளையாடலும், ஆவணி மாதம் 23ஆம் தேதி தருமிக்கு பொற்கிளி அளித்த திருவிளையாடலும், ஆவணி மாதம் 24ஆம் தேதி உளவாக்கோட்டை அளித்த திருவிளையாடலும், ஆவணி மாதம் 25ஆம் தேதி பாணனுக்கு அங்கம் வெட்டிய திருவிளையாடல் காலையிலும், மாலையில் சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையும் நடைபெறும். ஆவணி மாதம் 26ஆம் தேதி காலையில் வளையல் விற்ற திருவிளையாடலும், 26ஆம் தேதி மாலையில் ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமான் பட்டாபிஷேகமும் நடைபெறும். முடிசூட்டி கொண்ட சொக்கநாத பெருமான் வீதி உலா வந்து, தங்கப்பள்ளக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். ஆவணி மாதம் 27ஆம் தேதி நரியை பரியாக்கிய திருவிளையாடல் நடைபெறும். அன்றைய தினம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானும் திருவாதவூர் மாணிக்க வாசக பெருமானும் மதுரையம்பதிக்கு எழுந்தருளுவாங்க. ஆவணி மாதம் 28ஆம் தேதி பிட்டிற்கு மண் சுமந்த திருவிளையாடலும், ஆவணி மாதம் 29ஆம் தேதி விறகு விற்ற திருவிளையாடலும், ஆவணி மாதம் 30ஆம் தேதி சட்டத்தேர் சப்தாவரண சப்பரத்தில் ஸ்ரீ சொக்கநாத பெருமானும் பிரியாவிடையும் மீனாட்சி அம்மனும்
எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் தருணம் அது. ஆவணி மாதம் 31ஆம் தேதி பொற்றாமரை குளத்தில் உற்சவர் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்று அன்றைய தினம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானும் திருவாதவூர் மாணிக்க வாசக பெருமானும் தங்களது திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறும். ஆவணி மூல திருவிழாவானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றதை நாம் கூறும்போது, ஆவணி மூல திருநாள் அன்றைக்கு சூரியன் உதிக்கும் போது சூரியனுடைய அதாவது வெப்பம் அதிகமாக திகழ்ந்தால் அன்றைய வருடம் முழுவதும் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல ஆவணி மூல திருநாள் அன்னைக்கு சூரியன் உதிக்கும் போது மேகமூட்டத்தோடு வெப்பம் குறைவாக, வெயிலின் தாக்கம் குறைவாக இருந்தால் மழைப்பொழிவு அன்றைய வருடம் முழுவதும் அதிகமாக இருக்குமாங்க. பாத்தீங்களா, ஒரு வருடத்தினுடைய காலநிலையை தீர்மானிக்க கூடியதாவே ஆவணி மூல திருநாள் அமைஞ்சிருக்குது. சீதோசன நிலையை சிறப்பாக செய்து மக்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சோமசுந்தர கடவுளுக்கு விழா எடுத்து சோமசுந்தர பெருமானை, சொக்கநாதரை, ஸ்ரீ சுந்தரேச பெருமானை வணங்கி இறையருள் பெறுவோம் ஆவணி மூல திருநாளில். இனி இறைவனின், சொக்கநாத பெருமானின், ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமானின் திருவிளையாடல்கள் ஆரம்பம்.